ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி புதுசாக சைன் பண்ணியிருக்க ஒரு நியூ பிளேயர் பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பிளேயரை பற்றி நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன். ஸோ அதை போய் பாருங்கள். அண்டு இந்த வீடியோவில் நம்ம சென்னை எஃப்சி இந்த புது சீசனுக்கு சைன் பண்ணியிருக்க ரெண்டாவது பிளேயரை பற்றி பார்க்க வரும். ஏன்னா மொத்தமாக 11 பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இது வந்து ரெண்டாவது பிளேயர். மீதி உள்ள பிளேயர்ஸையும் நான் வரக்கூடிய வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கீங்க, ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சென்னை எஃப்சி 11 பிளேயர் சைன் பண்ணியிருந்தாங்க இந்த சீசன். ஸோ அதில் ரெண்டாவது பிளேயர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியான் நசீரி அப்படிங்கிற பழைய மோகன் பகான் பிளேயர் தான் இவர். ஸோ இவர் லாஸ்ட் சீசன் மோகன் பகானுக்காக தான் ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போ நம்ம சென்னை எஃப்சி வந்து இவர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை வாங்கினதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓன் கையிலோட பங்களிப்பு தான் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து லாஸ்ட் சீசன் மோகன் பகானுக்காக பெரிய அளவில் ஏதோ பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல. பட் ஒரு சில ஸ்டன்னிங் கோல்ஸ் வந்து அடிச்சிருந்தார் மோகன் பகானுக்காக. பட் மற்றபடி பெரிய லெவலில் வந்து இவருக்கு வந்து ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இவரோட பிளேயிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இவர் பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் பாசஸாக இருக்கட்டும், இன்னும் அட்டாக்கிங் தேர்டில், ஸோ அதை பார்த்து தான் தெரிஞ்சு வந்து ஓன் கையில் வந்து இவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன தான் சொன்னாலும் இவர் வந்து நல்ல பிளேயர் தான். ஸ்டாட்ஸ் நம்ம வந்து எடுக்காமல் இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப சூப்பரான பிளேயர். இவர் சைன் பண்ணதே தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த சீசன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷனில் தான் ஆடுவார். அண்ட் இவருக்கு வயசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 23 வயசு தான் ஆகுது. இவர் வந்து 2000 தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு ரொம்ப இயர்லி ஏஜ் தான் இருக்குது. ஸ்டார்டிங் கரியர் அட் வெரி பிக் கிளப்னு சொல்லலாம். சென்னை எஃப்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளப் ஐஎஸ்எல்ல. ரீசெண்ட் இயர்ஸில் வந்து சரியாக பர்ஃபார்ம் ஆட்டியும் இவர் வந்து நல்ல கிளப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை நம்ம கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இப்போ சென்னை எஃப்சியில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஎஸ்எல்ல எமர்ஜிங் பிளேயர் தான் இவர். ஸோ நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இப்போ வந்து ஐஎஸ்எல்ல வந்திருக்கா, நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவரோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இவர் வந்து ஏடிகே மோகன் பகானில் வந்து ஜூனியராக இருந்தார். அப்புறம் மோகன் பகானா பேர் மாற்றினாங்க மொத்தமாக. ஸோ அப்பயும் அவர் வந்து அந்த கிளப்போட செகண்ட் டீமில் தான் ஆடிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டீம் வந்து இப்போ நம்ம சென்னை எஃப்சி வந்து வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஏன்னா இவர் வந்து பெரிய அளவில் வந்து கரியர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கானே சொல்லலாம். கரியர் வந்து அவ்வளோ பெருசுலாம் இல்லை நம்ம வில்மர் மாதிரி. ஸோ இவரோட கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம சென்னை எஃப்சி தான் அதுவும் முக்கியமாக வந்து இப்போ தான் வந்து அவரோட பீக்கில் வந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய சீசன் இதுதான் சீசன் தான். ஸோ இப்போ தான் இந்த சீசன்லேயே வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு. ஸோ இங்கேருந்து அவரோட உண்மையான கெரியர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம அவரோட ஃப்யூச்சர் கெரியர் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் எந்த பிளேயர் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அன்டில் தென் பை.